நீ யூஸ்ட் கார் வாங்க போற, அப்போ அது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபேமிலி. இப்போ நீ மட்டும் இருக்கியா, நீ மட்டும் ஓட்டணுமா, இல்ல உங்க ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நீ செடன் கார் போகணுமா, இல்ல எஸ்யூவி டைப் போகணுமா, இல்ல 7 சீட்டர் போகணுமாங்கிறது டிசைட் பண்றோம். தென் அகைன் உனக்கு என்ன பட்ஜெட் இருக்கு, அதுக்கு எந்த கார் உனக்கு பெஸ்டா சூட்டபிளா இருக்குங்கிறது செகண்ட் பட்ஜெட். மூணாவது மேனுஃபேக்சரர். இப்போ எந்த மேனுஃபேக்சரரோட கார் நீ பர்ச்சேஸ் பண்ணா மெயின்டெனன்ஸ் லெஸ்ஸா இருக்குங்கிறது அடுத்தது. நாலாவது அந்த மேனுஃபேக்சரருக்கான பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. உனக்கு ஓல்வோ பிடிக்குமா இருக்கும், அது மாதிரி யூரோப்பியன் கார்ஸ் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், ஆனா அதுக்கான பார்ட்ஸும் அதுக்கான அவைலபிலிட்டியும் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல அதிகமா கிடைக்குமான்னு பார்க்கணும், பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. அஞ்சாவது அந்த காரை சர்வீஸ் பண்றதுக்கான ஸ்கில் செட் நீ இருக்கிற ஏரியால இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாம் போக நீங்க என்ன நினைப்பீங்க, ஓகே நான் இந்த கார் வாங்க போறேன், அதுக்கு மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும், அது வந்து கடைசியில பார்க்கணும். ஃபியூல் ஆவரேஜ்னு சொல்றது, அது பேர் ஃபியூல் ஆவரேஜ். இவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு இந்த ஃபியூல் ஆகுது. இப்போ ஒரு 7 சீட் இருக்கு, 12 கிலோமீட்டர் தான் ஃபியூல் ஆவரேஜ் இருக்குமா இருக்கும், ஆனா 7 பேரை வச்சு அந்த வண்டி இழுக்கும். வேற ஒரு ஸ்மால் சேடன் காரு 14 கிலோமீட்டர் போகுமா இருக்கும், ஆனா 2-3 பேர் வச்சுதான் 4 பேர் சேடன் கார்ல 4 பேர் போகலாம், 4 பேர் வச்சுதான் இது பண்ணுமா இருக்கும். ஓவர் வெயிட் போடும்போது fuel average drop ஆகும். So these are the things to be considered before thinking of getting a used car.